ஹலோ டீச்சர்ஸ் வணக்கம். டெட்டு சைக்காலஜிக்கு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ ஆளுமை அளவீடு முறைகள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும். சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆளுமை அளவீடு முறைகளில் மூணு தான் இருக்குது. அகவய முறைகள், புறவய முறைகள், புறத்தேற்று நுண்முறைகள். சரிங்களா? இதில் கொஷின்ஸ் எப்படி சார் வரும் அப்படின்னா, இந்த முறைகளில் ஒவ்வொன்றிலையும் கண்டென்ட் இருக்குது. இதில் மாற்றி கொடுப்பாங்க. ஏதாவது 4 கொடுத்துட்டு எது அகவய முறை அல்ல, எது புறவய முறை அல்ல, அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதை டீப்பாக படிச்சுக்கோங்க. டீச்சர்ஸ், நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கண்டென்ட் எல்லாமே நம்மகிட்ட புக்கு ஃபார்மெட்டாகவும் இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு புக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் டாப்பில் தெரியுது பாருங்க, ஃபார் புக் ஆர்டர் அப்படின்னு 9585992871. இந்த ரைட் கார்னர் தெரியுதா? ஸோ புக் ஆர்டர்னு அந்த நம்பர் இருக்குது. 9585992871க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் புக்கு வாங்கிக்கலாம். ஓகேவா? இந்த லாஸ்ட் மொமெண்ட் தான் இருக்குது. அதாவது கண்டிப்பாக நம்ம புக்கை படிச்சிங்கன்னா 18 இருந்து 20 மார்க் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். இதில் மொத்தம் 930 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் ஃபுல்லாக ஒரு 32 பேஜஸ்க்கு ரெண்டும் கம்பைன் கொடுக்குறோம். கண்டிப்பாக இது உங்களை 20 மார்க் ஸ்கோர் பண்ண வைக்கும். அதில் நோ டவுட். சரிங்களா? ஏன்னா இருக்க குறுகிய காலத்தை நீங்கள் முறையாக பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். விருப்பப்படுறவங்க வாங்கிக்கலாம். அதே மாதிரி எல்லா வீடியோவும் நம்ம யூடியூப்லேயும் ஃப்ரீயாக கொடுத்துருவோம். சரிங்களா? அகவய முறைகள் பாருங்கள். அகவய முறையில் எதெல்லாம் வருது பாருங்கள். சுயசரிதை, சுய மதிப்பீடு, மறுமொழி கோருபவை. மறுமொழி கோருபவையில் வினா நிரல், மனப்பான்மை அளவுகோல், ஆளுமை பட்டியல்கள், பேட்டி, நாட்டச் சோதனைகள், கவர்ச்சி பட்டியல்கள் வருது. சரிங்களா? கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகணும் டீச்சர்ஸ், வழி இல்லை. ஏன்னா நமக்கு நாட்கள் கம்மியாக இருக்குது. டெய்லியும் நம்ம இந்த கண்டென்ட்டை ஃபுல்லாக வீடியோ அப்லோட் பண்ணுவோம். வேறு எல்லா டாப்பிக்குமே வரணும் இல்லையா? ஸோ அதனால் வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக போகும். வேணும் அப்படின்னா திரும்ப உங்களுக்கு புரியலைன்னா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி கேட்டுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா நமக்கு நிறையா கண்டென்ட் இருக்குது, டைம் கம்மியாக இருக்கிறனால கொஞ்சம் ஸ்பீடாக போகிறோம். புறவய முறைகள். இந்த புறவய முறைகளில் பார்த்தீங்கன்னா உடற்கூறு அளவைகளையும் நடத்தை கூறுகளையும் உற்று நோக்கி தரம் மதிப்பிடுதல், இதுதான் புறவய முறைகள். இதில் என்னென்ன இருக்குது பாருங்கள். உற்று நோக்கல், சரிபார்க்கும் பட்டியல், தர அளவுகோல், செயற்சோதனைகளும் நிலைமை சோதனைகளும் இருக்குது. சரிங்களா? இந்த 4 இருக்குது. இந்த 4மே புறவய முறைகளில் வரும். அடுத்து புறத்தேற்று முறைகள். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 3 இருக்குது புறத்தேற்று நுண்முறைகளில். புலன்காட்சி அணுகுமுறை, பொருளறிவோடு இணைத்தறி சோதனை, உருவாக்கும் சோதனைகள். இந்த 3 புறத்தேற்று நுண்முறைகளில் வரும். சரிங்களா? இதில் 2 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருங்க பாருங்கள். உட்வர்த் பிரபலமான வினாவரிசையை தயாரித்துள்ளார். இதில் நம்ம பார்க்குறது எல்லாமே கீவேர்ட்ஸ் மட்டும்தான், ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது மட்டும்தான். அதனால தான் உங்களுக்கு ஷியராக கன்ஃபார்மாக சொல்கிறேன். 18 - 20 மார்க் நம்ம புக்கை படித்தாலே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்ல மாட்டேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் டெட்டு பாஸ் கேண்டிடேட். 2013 பாஸ் பண்ணேன். 7 இயர்ஸ் வேலிடிட்டி தான் அப்படின்னு சொன்னதுனால 2019 டெட்டும் பாஸ் பண்ணேன். அதே மாதிரி பேப்பர் 2 இது 2ம், அப்புறம் பேப்பர் 1 2022 பேப்பர் 1 எழுதலாம்னு சொன்னதுனால அதுவும் எழுதினேன். ஸோ மொத்தம் 3 டெட்டு பாஸ் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ என்னோட அனுபவத்தை நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். கற்றதை உங்களுக்காக பகிர்ந்துக்கிறேன், அவ்வளோதான். ஏன்னா பிகாஸ் வி ஆர் டீச்சர்ஸ், எல்லாருமே டீச்சர்ஸ் தான். யாருக்கும் புதுசாக ஒன்றும் கற்றுக் கொடுக்க முடியாது. நான் கற்றுக்கிட்டதை அந்த கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இது எல்லாமே நான் எடுத்த நோட்ஸ், என்னோட அனுபவத்தில் இதுதான் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? கண்டிப்பாக வரும். நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு சொல்லுவீங்க, சார் எல்லா கொஸ்டின் வந்துருந்துச்சு சார் அப்படின்னு. ஏன்னா கண்டென்ட் ரொம்ப கம்மியாக படிச்சுட்டு நம்ம அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்ணணும். ஏன்னா நமக்கு டைம் இல்லை இல்லைங்களா? அதனால தான். ஸோ நிறையா படிச்சுட்டு மார்க் கம்மியாக எடுக்கிறத விட கொஞ்சமாக படிச்சுட்டு மார்க் நிறையா எடுக்கணும். அதுதான் நம்மளோட எய்மு. சரி பாருங்கள். உட்வர்த் பிரபலமான வினாவரிசையை தயாரித்துள்ளார். ஆல்ஃபோர்ட் ஆதிக்க பணிவு அளவரியும் வினாவரிசை. சரிங்களா? இது யார்? ஆதிக்க பணிவு அளவரியும் வினாவரிசை யாருன்னு கேட்பாங்க. ஆல்ஃபோர்ட். பெல் என்ன சொல்லியிருக்காருன்னா பொருத்தப்பாடு பட்டியல். பெல் பொருத்தப்பாடு பட்டியல். பெல்லுங்கிறவர் உளவியல் அறிஞர். பொருத்தப்பாடு பட்டியல் யாருடையதுன்னு கேட்பாங்க. பெல். மின்னசோட்டா பல ஆளுமை பண்புகள் பற்றிய பட்டியல். மின்னசோட்டா என்னது? பல ஆளுமை பண்புகள் பற்றிய பட்டியல். இந்த மின்னசோட்டா பட்டியல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த அதுக்கு பின்னாடி வரும், அதை டீப்பாக பார்க்க போகிறோம். அப்புறம் நேமன் கோல்ஸ்டெட் குறையறி சோதனை. ஆளுமையின் 9 தனிப்பட்ட கூறுகளை மதிப்பிட உதவும் 495 கூற்றுகள் மின்னசோட்டா வினாவரிசையில் காணப்படுகின்றன. கேட்பாங்க எத்தனை கூற்றுகள் காணப்படுகின்றன அப்படின்னு. 495 கூற்றுகள் எதில்? மின்னசோட்டா வினாவரிசையில் காணப்படுகின்றன. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பாவுலோ சோதனை. இதில் இந்த அப்ரிவேஷன் கொஸ்டின்ஸ் வரும் டீச்சர்ஸ், கவனமாக இருங்க. யூசிஎஸ்னா அப்ரிவேஷன் என்ன, யூசிஆர்னா என்ன, சிஎஸ்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ யூசிஎஸ்னா அன்கண்டிஷனல் ஸ்டிமுலஸ். இட் இஸ் அ நேச்சுரல் ஸ்டிமுலஸ். அன்கண்டிஷனல் ஸ்டிமுலஸ்ங்கிறது நேச்சுரல் ஸ்டிமுலஸ், அதாவது இயற்கையாகவே வரக்கூடியது. அடுத்து யூசிஆர் அப்படிங்கிறது அன்கண்டிஷன் ரெஸ்பான்ஸ். சிஎஸ் அப்படிங்கிறது கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ். ஓகேவா? ஸோ அடுத்த பாயிண்ட் பாருங்கள். பண்புக்கூறுகளின் அளவுகளை தர அளவுகோல் கொண்டு மதிப்பிட்டு நிர்ணயம் செய்த பின் இவற்றையெல்லாம் ஒன்று சேர்த்து
ஒரே வரைபடமாக தொகுத்தல் நல்லது. இத்தகைய வரைபடம் ஆளுமையின் வடிவுருவம் எனப்படும். ஸோ இது வந்து ஆளுமையின் வடிவுருவம் அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன். இதெல்லாம் கேட்கலாம். அடுத்து புறத்தேற்று முறைகளில் வருவன. இந்த புறத்தேற்று முறைகளில் என்னென்னலாம் வருது அப்படின்னா, புறத்தேற்று நுண்முறை பார்த்தோம் இல்லையா? ஸோ இதில் என்னென்னலாம் வருது பாருங்கள். மைத்தட சோதனை வரும், பொருளறி இணைத்தறி சோதனை வரும். மைத்தட சோதனை இங்கிலீஷில் இங்க்பிளாட் டெஸ்ட், பொருளறிவோடு இணைத்தறி சோதனைக்கு TAT. ஃபஸ்ட்டு மைத்தட சோதனை பார்க்கலாம். சுவிட்சர்லாந்து உளவியலாளர் ஹெர்மன் ரோஷாக் இவர் தான் 1921 அறிமுகப்படுத்தினார். சரிங்களா? இதெல்லாம் நம்ம பார்க்குற எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். அதுவும் மைத்தட சோதனை கண்டிப்பாக அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், அதனால் கவனமாக படிங்க. மைத்தட சோதனை சுவிட்சர்லாந்து உளவியல் அறிஞர் ஹெர்மன் ரோஷாக் 1921 அறிமுகப்படுத்தினார். இதில் மொத்தம் 10 அட்டைகள் இருக்குது. 5 கருப்பு மைத்தடங்கள், கருப்பும் சிகப்பும் கலந்தது 2, 3 பல வண்ணங்களில். சரிங்களா? மல்டி கலர். ஸோ கருப்பு மைத்தடங்கு மொத்தம் 10 அட்டைகள் டீச்சர்ஸ், 10 அட்டைகள் இருக்குது. இதில் கருப்பு வந்து 5, கருப்பும் சிவப்பும் 2, பல மல்டி கலர்ஸ் வந்து பல வண்ணங்களில் 3 அட்டை இருக்கும். மொத்தம் 10 அட்டை இருக்கும். சரிங்களா? 5, 2, 3ன்ற வகையில் இருக்கும். மைத்தட சோதனை பயிற்சி பெற்றவர்கள் நடத்தக்கூடியது. இது வந்து பயிற்சி பெற்றவர்கள் தான் நடத்துவாங்க. 7 வயதுக்கு குறைந்த குழந்தைகளுக்கு கொடுக்க முடியாது. அப்போ இதெல்லாம் கேட்கலாம், இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம். மைத்தட சோதனை எந்த வயது குழந்தைகளுக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு. யாருக்கு? 7 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு தான், கீழே இருக்க குழந்தைங்களுக்கு கிடையாது. இதன் அமைப்பு சோதனையை நடத்தணும், விடைகளை ஆராயணும். இந்த 2 இருக்குது. சரிங்களா? இதன் அமைப்பு சோதனையை நடத்துதல், விடைகளை ஆராய்தல். அப்புறம் மைத்தடங்களில் காணப்படும் பொருட்கள் என்னென்ன பொருட்கள் அப்படின்னா, மனிதர்கள் ஹச்ன்னு சொல்கிறோம், உயிரற்ற பொருட்கள் IA, விலங்குகள் A, செடி கொடிகள் PI போன்ற சுமார் 30 குறியீடுகளுடன் இருக்கும். இதே மாதிரி மொத்தம் 30 இருக்குது. சரிங்களா? டோட்டலாக 30 இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறியீடு இருக்கும். இப்போ நம்ம சீட்டு விளையாடுறோம் இல்லையா, அதில் கார்னரில் வந்து சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்களா, அந்த மாதிரி தான். இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிம்பிள் இருக்குது. அடுத்து மைத்தடத்தின் பகுதிகள் அல்லது இட அமைவு. சரிங்களா? மைத்தடத்தின் பகுதிகள் அல்லது இட அமைவு. மைத்தடத்தின் எப்பகுதிகள் சோதிக்கப்படுவோனது விடைக்கு மையமாக அமைகிறது என்பதை ஆராய்தல். சரிங்களா? மைத்தடத்தின் எப்பகுதிகள் சோதிக்கப்படுவோனது, யாரை சோதிக்கிறோமோ சரிங்களா அவனோட விடைக்கு மையமாக அமைகிறது என்பதை ஆராய்தல். விடையின் தன்மையை நிர்ணயித்தலின் காரணிகள் என்னென்ன அப்படின்னு கேட்பாங்க. உருவம், வண்ணம், இயக்கம். சரிங்களா? ஃபார்ம், கலர், மூமெண்ட். பொருள் இணைத்தறி சோதனை TAT. இது யார் சொன்னதுன்னா முரே மற்றும் மார்கன். சரிங்களா? 2 பேர் சொன்னது சேர்ந்து முரே மற்றும் மார்கன். இதில் 20 படங்கள் இருக்கும். 10 + 10ன்ற வகையில் மொத்தம் 20 படங்கள் இருக்கும். TATனா என்ன அப்ரிவியேஷன் கேட்பாங்க. தெமட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட். சரிங்களா? தெமட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட். FATனா என்ன? ஃப்ரீ அசோசியேஷன் டெஸ்ட். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது டீச்சர்ஸ், கவனமாக படிச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்ததாக நிலைமை சோதனைகள். இது வந்து செயற்சோதனை. ஹார்தோனும் மேவும் ஆகியோர் சிறுமிகளுக்காக பல ஆளுமை நிலைமை சோதனைகளை உருவாக்கினர். ஏமாற்றுதல், பொய் பேசுதல், திருடுதல், பிறருடன் ஒத்துழைத்தல் போன்ற பண்புகள் குழந்தைகளிடம் எந்தளவு உள்ளன என்பதை கண்டறிய இம்முறை பயன்படுகிறது. ஓகே டீச்சர்ஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்த டாபிக் ஓகேவா? அடுத்து நாட்டம் வருது. நாட்டம் வந்து அது ஒரு தனி ஹெட்டிங், அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா டீச்சர்ஸ்? நீங்கள் பார்க்குற இந்த நோட்ஸ் எல்லாமே, அதாவது இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், சரிங்களா, இது நிச்சயமாக உங்களை தேர்ச்சி பெற வைக்கும். டெட் எக்ஸாமில் 18லேருந்து 20 மார்க் வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக வாங்க வைக்கும். இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் 2012லேருந்து 2023 வரைக்கும் நடந்த எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஓவராலாக 930 கொஷின்ஸும் இந்த இம்பார்ட்டன்ட் நோட்ஸும் நம்மகிட்ட புக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த புக்கு வேணும் அப்படின்னா 95 85 99 28 71 சரிங்களா? டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.